தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் பயிற்சி தமிழக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 266 இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் 200 தாண்டி இருக்கும் நிலையில் இன்று உச்சபட்சமாக தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய பாதிப்பை கணக்கிடும் பொழுது இன்று பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. நேற்று 231 பேர் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இது குறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்வதற்காக எம்முடைய செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, மேலதிக விவரங்கள் என்ன? தமிழகத்தில் மேலும் இன்று 266 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே இதில் 203 பேருக்கு தொற்று உறுதியாகி இருக்கிறது. 266 பேரில் 203 பேர் சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே சென்னையினுடைய மொத்த எண்ணிக்கை தற்பொழுது 1460 உயர்ந்திருக்கிறது. இதில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 38 இருக்கிறது. இன்று மட்டும் குணமடைந்தவர்கள். எனவே மொத்த குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 1379 இருக்கிறது. இன்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனவே மொத்த உயிரிழப்புகள் 30 இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்னையில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றும் 203 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தொற்று எண்ணிக்கைகளில் மிக அதிகமான தொற்றாகும். நாளுக்கு நாள் நேற்றைய விட இன்று அதிகமாகிறது. ஒவ்வொரு நாளுமே அது ஒவ்வொரு உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து தொற்று பெற்றவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஒரே சோர்ஸ் என்று கூறக்கூடிய அளவுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த பாதிப்பானது பரவலாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் 33 பேர், கடலூரில் 9 பேர், கள்ளக்குறிச்சியில் 6 பேர், கோவையில் 4 பேர், அரியலூரில் 2 பேர், மதுரையில் 2, திருவள்ளூரில் 2, தென்காசியில் 2, செங்கல்பட்டில் 1, குமரியில் 1, திருவண்ணாமலையில் 1 என இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சென்னை மட்டுமல்லாமல் இன்று விழுப்புரத்தில் 33 பேருக்கு தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்துதான் தொற்று வந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் பார்த்தோமானால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அந்த மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை என்பது வெறும் 42 இருந்தது. அதாவது நம்ம ஒரு அளவீடுக்காக 10 நாட்களுக்கு முன்பு 24ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 42 இருந்தது. ஆனால் இன்று இந்த எண்ணிக்கை 86 உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 10 நாட்களில் மட்டும் 44 பேருக்கு கூடுதலாக விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிப்பு என்பது அதிகரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் கடந்த சில நாட்களாகவே, அதாவது இந்த 10 நாட்களுக்கு முன்பாக புதிதாக தொற்று ஏதும் வராத மாவட்டமாக அல்லது வெறும் குறைந்த தொற்றுகள் மட்டுமே வந்த மாவட்டமாக இருந்து வந்தது. இந்த மாவட்டங்கள் எல்லாம் படிப்படியாக பச்சை மண்டலத்துக்கு செல்ல வேண்டிய மாவட்டங்களாக இருந்தன. ஆனால் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு காரணமாக அங்கு ஏற்பட்ட பரவலின் காரணமாக தற்பொழுது அங்கு பாதிப்புகள் அதிகரித்திருப்பதை நாம் காண முடிகிறது. சென்னையினுடைய நிலவரத்தை பார்த்தோம்னால் கடந்த 10 நாட்களில் மட்டும் 1008 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 10 நாட்களில் மட்டும் இந்த விவரம் என்பது. தமிழ்நாட்டை மொத்தமாக பார்த்தோமானால் 1268 பேருக்கு இந்த 10 நாட்களில் மட்டும் தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இறந்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில்
அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவர் இன்று மதியம் இறந்திருக்கிறார். அவருடைய வயது 44 வயது ஆண் உயிரிழந்திருக்கிறார். நம்முடைய உயிரிழப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது 60 வயதுக்கு கீழானவர்கள் உயிரிழப்பதுதான் அதிகமாக இருப்பதாக நம்முடைய தமிழகத்தினுடைய தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 34 வயது ஆண் குரோம்பேட்டையை சேர்ந்தவர் உயிரிழந்திருந்தார். எனவே அது குறித்தான விரிவான விசாரணைக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும் அவை திடீரென்று நிகழ்கின்றன. நம்முடைய சிகிச்சைக்கு வந்து வெண்டிலேட்டரில் இருந்து நம்மால் காப்பாற்ற முடியாமல் இருந்தவர்கள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது என்று சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்திருந்தார். எனவே திடீரென்று இந்த மரணங்கள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? அவர்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நேரம் தாமதமாக இருக்கிறதா? எந்த நிலையில் மருத்துவமனைக்கு வருகிறார்கள்? அதற்கு பின்னர் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தான விசாரணைகள் ஒவ்வொரு மரணத்துக்கும் நிகழ்த்தப்படுகின்றன. அதற்கான குழுக்களும் போடப்பட்டிருக்கின்றன. இன்றைய மற்ற நிலவரங்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸை பார்த்தால் அதிலும் சென்னை தான் அதிகமாக இருக்கிறது. சென்னையில் தற்பொழுது 1190 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாம் காலை முழுதே பார்த்து வருகிறோம். சென்னையில் போதிய மருத்துவமனைகளில் அனைத்து நோயாளிகளையும் வைத்துக் கொள்வதற்கான போதிய இடங்கள் இல்லை என்ற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1190 என்பது அறிகுறிகள் இல்லாத மைல்டு சிம்டம்ஸோட இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய நோயாளிகள் அனைவருடைய எண்ணிக்கையும் சேர்த்து இந்த எண்ணிக்கையாகும். அனைவருக்கும் இந்த சிகிச்சைகளை மருத்துவமனைகளில் தர முடியாது என்ற காரணத்தினால் அறிகுறிகள் இல்லாத இள வயதில் இருப்பவர்கள், கொரோனா தவிர வேறு எந்த சிக்கல்களும் அவர்களுக்கு இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அரசு அமைத்திருக்கக்கூடிய வேறு மையங்களுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு வருகிறார்கள். அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவ கல்லூரி அது போன்ற ஒரு மையமாகும். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து 60 பேர் மாற்றப்பட்டிருந்தார்கள். மற்ற மருத்துவமனைகளிலிருந்தும் நோயாளிகள் மாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய அந்த நோயாளிகளை மட்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த உயர் சிறப்பு சிகிச்சைகளை தரக்கூடிய நான்கு அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்துவிட்டு மற்றவர்களை இந்த மையங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த மையங்களில் அவர்களுக்கு அடிப்படையான மருத்துவ வசதிகள் செய்து தரப்படும். அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க செவிலியர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கு இருப்பவர்கள் யாரும் வென்டிலேட்டர் தேவைப்படக்கூடிய நோயாளிகள் யாரும் அங்கே அனுப்பப்பட மாட்டார்கள். ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் யாரும் அங்கே அனுப்பப்பட மாட்டார்கள். எனவே அங்கிருந்து அவர்களுடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த சென்னையை அடுத்து ஆக்டிவ் கேசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக நாம் பார்த்தோமானால் விழுப்புரம் தான் இருக்கிறது, 57. இது இப்படி ஒரு நிகழ்வு என்பது யாரும் எதிர்பாராதது. ஏனென்றால் நாம் முதலில் சென்னை மற்றும் மேற்கு மாவட்டங்கள், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதிப்பு அதிகமாக இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்பொழுது விழுப்புரத்தில் நாம் கூறியது போல மொத்த பாதிப்புகளும் அதிகமாகி கொண்டு வருகின்றன. அதில் ஆக்டிவ் கேசஸ் தற்பொழுது 57 பேர் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் 45 பேர் மதுரையில் இருக்கிறார்கள். மதுரை நமக்கு தொடர்ச்சியாக அங்க பாதிப்புகள் என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு 46 என்று அந்த எண்ணிக்கை இருந்தது. அந்த 46க்கு பிறகு தொடர்ந்து அந்த எண்ணிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்தது. அதனால்தான் நாம் பார்த்தோம், இந்த முழு ஊரடங்கு அறிவித்த பொழுது கூட மதுரையில் அந்த ஊரடங்கு அறிவிக்கும் பொழுது மதுரையினுடைய பாதிப்புகள் என்பது மிக குறைவாக தான் இருந்தது. சேலத்தில் 29, மதுரையில் 46, 50க்குள்ளாக தான் அந்த பாதிப்பு இருந்தது. எனினும் கூட அங்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் எங்கிருந்து தொற்று வந்தது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அங்கு அதிகமாக இருந்தது. மேலும் அந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வந்தது. 4 பாதிப்பு, 5 பாதிப்பு என்று அதிகரித்து கொண்டு வந்தது. எனவே அந்த ட்ரெண்ட் என்பது மதுரையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். இன்று 2 பேர் பாதிக்கப்பட்டு மதுரையிலும் 45 ஆக்டிவ் கேசஸ் நமக்கு அங்க இருக்காங்க. அதை தவிர பார்த்தோம்னா செங்கல்பட்டில் 42 பேர் மற்றும் காஞ்சிபுரத்தில் 31 பேர் இருக்கிறார்கள். திருவள்ளூரில் நமக்கு 25 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 மாவட்டங்களில் நாம் சென்னையுடன் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 3 மாவட்டங்களில் ஏற்பட்டக்கூடிய
பாதிப்புகளையும் நாம் பார்க்க முடியும். இந்த மக்கள் தொகை என்பது இந்த மாவட்டங்களிலும் இதனுடைய நீட்சியாக தான் அதனை பார்க்க முடியும். இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கான காரணம் இதே மாவட்டங்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நம் இந்த மாவட்ட நிர்வாக பிரிவினையை பார்க்கும் பொழுது சென்னை மாநகராட்சிக்குள் இந்த மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகளும் மாநகராட்சிக்குள் வரும். ஆனால் மாவட்ட நிர்வாகம் என்று பார்க்கும் பொழுது அது வேற மாவட்டமாக கருதப்படும். எனவே செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சென்னையை சேர்ந்த பாதிப்புகளாக பார்க்கும்பொழுது இந்த எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தலைநகரில் ஏற்கனவே தொடர்ச்சியாக பாதிப்புகள் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு சென்று வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகை, மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது என்பதன் காரணமாகவே இயல்பாகவே சென்னையில் மற்ற மாவட்டங்களை விட பாதிப்புகள் அதிகமாக இருந்து வந்தது. தற்பொழுது இந்த கோயம்பேடு மார்க்கெட் காரணமாக மீண்டும் பாதிப்புகள் அதிகமடைய தொடங்கியுள்ளன. நாளை நமக்கு ஊரடங்குக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. எனவே இந்த எண்ணிக்கை பொதுவாகவே ஊரடங்குக்கான இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படும் பொழுது நோயாளிகளினுடைய எண்ணிக்கை, பாதிப்புகள் அதிகரிக்கும் என்று அனைவராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் இப்போதைய நிலையில் சென்னையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இந்த நிலவரப்படி நம்மளுடைய மார்டாலிட்டி ரேட் என்பது குறைவாகத்தான் நமக்கு இருக்கிறது. நமக்கு பாதிப்புகள் அதிகமாகி வந்தாலுமே கூட நமக்கு நேற்று வரை பார்த்தோமானால் இந்த எண்ணிக்கை என்பது 1.05% தான் இருக்கிறது. மேலும் தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் யாருக்குமே வெண்டிலேட்டர் வசதி தேவைப்படவில்லை என்ற நிலையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தொற்று அதிகமானாலும் கூட நாம் நிலைமையை சமாளிக்க முடியும் என்ற நிலையில்தான் இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை இந்த நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எனவே பாதிப்புகள் அதிகமானாலும் அது பெரிய ஆபத்தான விஷயமாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பாதிப்புகள் அதிகமானதன் காரணமாக நம்முடைய ரெக்கவரி ரேட் தற்பொழுது சற்று குறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு இந்த ரெக்கவரி ரேட் என்பது இந்த 27ஆம் தேதி வரை நமக்கு அது உயர்ந்து கொண்டே இருந்தது. அதாவது இந்த மாதம் நாம் 12ஆம் தேதி பார்த்தோமானால் வெறும் 4% தான் ரெக்கவரி ரேட் இருந்தது. அந்த 4%-லிருந்து 56% வரை நமக்கு தொடர்ச்சியாக இந்த குணமடைவோரின் சதவீதம் என்பது உயர்ந்து கொண்டே வந்தது. 27ஆம் தேதி 56.84% நாம் எட்டியிருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமானதன் காரணமாக அது குறைந்து கொண்டே வருகிறது. நாம் 56-லிருந்து தற்பொழுது 48.64% நம்முடைய இந்த குணமடைவோர் சதவீதம் என்பது குறைந்துள்ளது. இதற்கு காரணம் ஒரு நாளில் தொற்று பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை விட குணமடைவோருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு நாளில் 100 பேர் குணமடைந்து வீடு செல்வார்கள், ஆனால் 33 பேர் தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அது போன்ற தரவுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது குணமடைவோருடைய எண்ணிக்கை. தொடர்ந்து பேசலாம் சாரதா. பொது சுகாதார இயக்குநராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்ற திரு குழந்தைசாமி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், தற்பொழுது சென்னையில் கடந்த 3 நாட்களாகவே 933 தற்பொழுது கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. இன்று உச்சகட்டம் 266. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை மிக மிக நெருக்கமாக இருக்கின்றது. அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்கள் பரப்பளவுல ரொம்ப சிறியதாக இருந்தாலும் கூட மக்கள் தொகையில ஒரு 4-5 மாவட்டங்களுடைய மக்கள் தொகை அளவுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கின்றது. இதுல ஒரு நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இஷ்யூ என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தொற்று ஏற்கனவே நம்ம பல முறை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லியது போல நம்ம எவ்வளவு டிலே பண்ணணுமோ அவ்வளவு டிலே பண்ணணும். இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறத அப்படி பரவும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கு பரவுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருந்துக்காங்க. வயதில் குறைவானவர்கள், பெரியவர்கள், நம்மளுடைய கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீடுகள்ல இருந்து வெளியில போக வேண்டாம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு பல வீடுகள்ல பார்க்கும் பொழுது பெரியவர்கள் காய்கறி கடைக்கு அதுக்கெல்லாம் வராங்க. சின்ன பசங்களை ஒரு 25 வயசு 30 வயசு பசங்க இருந்தா கூட அன்பின் காரணமாக நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா, நாங்க வெளியில போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அபாயத்தை உணராமல்
சிறிய வயதில் குறைந்தவர்களுக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு சாதாரண